நிறைய பேர் வாசியோக பயிற்சிய தப்பா சொல்லி தராங்க. எப்படின்னா, வாசியோக பயிற்சின்றது 10ஆம் வாசல்ல மேல் நோக்கி ஊதுறது. அப்படி மேல் நோக்கி ஊதிட்டு திரும்ப எல்லாத்தையும் கீழே இறக்கணும், இழுக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா கீழே இழுக்க வேண்டியதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேல் நோக்கி ஊதப்படுற அந்த காத்து நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கும், வேற எங்கேயும் போயிடாது. அதனால 10ஆம் வாசல்ல ஊதப்படுற காத்து நம்ம உடலுக்குள்ளதான் இருக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்க மொத்த காத்துமே 10ஆம் வாசல் நோக்கி பயணிச்சிடாது. அதையும் நல்லா தெரியுங்க. மொத்த காத்துமே பத்தாம் வாசல் நோக்கி பயணிக்குதுன்னா நீங்க வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். வாசி மந்திரத்தோட நீங்க வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல்ல இருக்கிற மொத்த காத்தும் 10ஆம் வாசல்ல போகாது. அந்த வாசி மந்திரத்துக்கு ஏத்தபடி, அந்த அளவுக்கு ஏத்தபடிதான் 10ஆம் வாசல்ல போகும். அதனால நீங்க மேல் நோக்கி மட்டும் ஊதுனா போதும், கீழ் நோக்கி இறக்க வேண்டியதே கிடையாது. நீங்க மேல் நோக்கி மட்டும் ஊததான் அந்த வாசி மேல் நோக்கி ஏறும். நீங்க கீழே இழுக்க இழுக்க கண்டிப்பா வாசி சிரசுக்குள்ள ஒடுங்காது. சிரசுக்குள்ள ஒடுங்கணும்னா மேல் நோக்கி மட்டும்தான் நீங்க ஊதணும், கீழ் நோக்கி ஊதக்கூடாது, கீழ் நோக்கி இழுக்கக்கூடாது. நிறைய பேர் கீழ் நோக்கி இழுக்கிறாங்க. கீழ் நோக்கி இழுத்தா சிரசுக்குள்ள வாசி ஒடுங்காது. வாசியோக பயிற்சி அப்படின்றது சிரசுக்குள்ள வாசி போய் ஒடுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பயிற்சி. அப்போ ஒரு இடத்துல வாசி ஒடுங்கணும்னா நம்ம மேல் நோக்கி மட்டும்தான் ஊதணும், அதை கீழே இறக்கவே கூடாது. அப்ப மேல் நோக்கி மட்டும் ஊதுற அந்த பயிற்சியை மட்டும்தான் நீங்க பண்ணணும், கீழ் நோக்கி இழுக்கிற பயிற்சியை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா மேல் நோக்கி மட்டும் ஊதக்கூடிய அந்த பயிற்சியில வாசி மந்திரம் இருந்தாலே போதும், நீங்க நல்லபடியா சீக்கிரமா வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்க வைக்க முடியும்.